வணக்கம். செய்திகள் வாசிப்பது பிரியா. தூத்துக்குடி அருகே உள்ள சாயபுரத்தில் டிரைவர் பாலமுருகன் என்பவரை அடித்து கொலை செய்த வழக்கில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ராபின் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி 2 நாட்களாக உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். தூத்துக்குடி அருகே உள்ள சாயபுரம் அருகே உள்ள பட்டாண்டி விலை கிராமத்தை சேர்ந்தவர் பாலமுருகன். லோடு வேன் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் பாலமுருகனின் உறவினர் முருகன் என்பவரது மகளை அதே பகுதியை சேர்ந்த ராம்கார்த்திக் என்பவர் விரும்பி வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முருகனிடம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஒரு வண்டி வாங்கியது தொடர்பாக இருவருக்கும் தகராறு இருந்ததாக தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த ராம்கார்த்திக் மற்றும் அவரது நண்பர்கள் அதே கிராமத்தை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக ஒன்றிய நிர்வாகி ராபின் மற்றும் பால்ராஜ் ராஜ்குமார் ஆகியோர் கடந்த 23ஆம் தேதி இரவு பாலமுருகனை தாக்கியதில் பாலமுருகன் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அவரது தலை அருகே இருந்த கல்லில் மோதி காயம் ஏற்பட்டுள்ளனர். இதில் அவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அந்த இடத்தில் மயங்கி கிடந்துள்ளார். தாக்குதல் நடத்திய 4 பேரும் அந்த பகுதியில் இருந்து தப்பி ஓடியுள்ளனர். இதைத் தொடர்ந்து பாலமுருகனை அவரது மனைவி ராசாத்தி உள்ளிட்ட அந்த பகுதி சேர்ந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி கடந்த 24ஆம் தேதி பரிதாபமாக பாலமுருகன் பலியாகியுள்ளார். இதைத் தொடர்ந்து சாயபுரம் காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து ராம்கார்த்திக் என்பவரை மட்டும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய தமிழக வெற்றிக் கழக ஒன்றிய நிர்வாகி ராபின் மற்றும் பால்ராஜ் ராஜ்குமார் ஆகியோரை இதுவரை கைது செய்யவில்லை. இதைத் தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட பாலமுருகனின் மனைவி ராசாத்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் இந்த கொலை சம்பவத்தில் காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ராபின் உள்ளிட்ட 3 பேரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 2 நாட்களாக பாலமுருகன் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பாலமுருகனின் மனைவி ராசாத்தி மற்றும் உறவினர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். ஏற்கனவே பாலமுருகனை கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வைக்கப்பட்ட டிஜிட்டல் போர்டை பாலமுருகன் கிழித்ததாக கூறி ஒரு தரப்பினர் அவரிடம் தகராறு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ராசாத்தி இறந்த பாலமுருகனின் மனைவி, அசோக் இறந்தவரின் உறவினர். கூப்பிட்டான். நான் என்னடான்னு வெளியே வந்தேன். அந்த பையன் வந்து கூப்பிடும்போது நான் எதுக்குடா உங்க வீட்டுக்காரது வந்து எங்களை தகராறு பேசி என்ன நான் என் வீட்டுக்கார நான் சொல்லிக்கிட்டா நீ வீட்டுக்கு போடா நான் பேசுதேன்னு சொன்னேன். அவன் என்னை அவமானமா 2 வார்த்தையை விட்டுட்டு அந்த விறுவிறுன்னு வண்டியில பைக்கில் போயிட்டான். என் தெருவில் ஒரு 4 தேரம் சித்துனான். நான் 4 தேரம் 4 பிள்ளைகளை சித்தும் போதே நான் கவனிச்சுட்டே இருந்தேன். ஏன்டா சித்தாண்டு திரும்ப நான் சரி உங்களுக்கு ஆகலன்னு நான் மாவு வாங்க போனேன். தோசை மாவு வாங்க போனேன். தோசை மாவு வாங்கிட்டு நான் வரும்போது உன்னோட புருஷனை நான் அடிச்சு கொண்டு போட்டேன், நீ போய் பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். இனி விட்டு என்கிட்ட சொல்லிட்டு அந்த போயிட்டான். நான் அதுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்காரரை வந்து பார்க்க வந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் மூச்சும் கிடையாது, பேச்சும் கிடையாது, ஒன்றுமே சொல்லணுமே கிடையாது. அந்த நாங்கள் ஹாஸ்பிட்டல் 107 வச்சு கொண்டு போனோம். கொண்டு போய் அங்கொண்டு கொடுத்து அங்கே போய் பார்த்தோம். ஹாஸ்பிட்டலில் கொண்டு டெஸ்ட் எல்லாம் பார்த்தாங்க. அவங்க பார்த்தல எதுவுமே இல்லைம்மான்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட எதுவுமே முடியாது, நீ யாருக்கு சொல்லி விட்டுக்க, அம்மா பார்க்கவங்களை வந்து பார்த்துக்கிட்ட சொல்லிடு, உங்கள் கணவருக்கு ஒன்றும் மூச்சு எதுவுமே கிடையாது அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு ஸ்கேன் எடுமா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் அடி கிடையாது, ஸ்கேன் எடுமானாங்க. ஸ்கேனுக்கு நான் 3000 ரூபா கட்டி ஸ்கேன் பார்த்தேன். ஸ்கேனில் தலையில் அடிபட்டு பயங்கரமாக மூளையில் பூரா செதறி ரத்தம் உறைஞ்சிட்டு ஆப்ரேஷன் பண்ணவே முடியாதமா, ஆப்ரேஷன் பிழைக்கிறது கஷ்டம், நீ என்ன செஞ்சுக்காம எங்களால முடிந்த வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும், நீ யாருக்குனாலும் சொல்லிக்காமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. முன்னுவரதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு வண்டி வாங்கினதுல ஒரு தகராறு. நாங்க வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு முனை வண்டி வந்து ஒரு வாங்கி எங்க வீட்டுக்காரர் என் பையனுக்கு கொடுத்தாங்க. அந்த பையன் வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் வேற ஒரு டிரைவர் போட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டிரைவர் போட்டு நாங்கள் ஓட்டணும். ஓட்ட போன இடத்துல அந்த வண்டியோட அந்த வாகனம் கூட சொல்லி கொடுத்து அந்த வண்டி தூக்கிட்டு போய் சொல்லிட்டாங்க. அதுல இருந்து அவனுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில இருந்துச்சு. அதை வந்து நான் வாங்கி கொடுக்கலத்த போய் சொல்றாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து இவன் சொன்னான். நான் சொன்னேன், நீ வாங்கி கொடுக்கணும், அப்போ நீ சட்டெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொன்னேன். வாங்கி கொடுக்கணும், நீ விட்டுருட்டா நான் ஒருத்தரும் நீ சட்டெல்லாம் நான் போடல, நீ போ அப்படின்னு சொல்லி நான் பண்ண விட்டுட்டேன். அப்புறம் எதுவுமே என்கிட்ட பேசவே மாட்டான்.
சரி, இப்போ உடலை யாரெல்லாம் அவர் நான் போலீஸ்காரங்க கேஸ மாத்தி போட்டு சும்மா இரு. கேஸ மாத்தி போடுறாங்க அவங்க. யார் மேலதான் குற்றம் சாட்டுறீங்க நீங்க? நாங்க குற்றம் சாத்தது வந்து எனக்கு இவன் ராபின் மெயின். எனக்கு ராபின் தான் மெயின். ராபின் வந்து தான் இவ்வளவு காரணம். எந்த இதுல இருக்காரு? கட்சியில எது இருக்காரு? அவர் கட்சியில இருக்கான். எந்த கட்சியில இருக்காரு? அது என்ன டிவி கட்சி அது அண்ணன் தலைவர்களை பார்க்காங்க. அவங்க அம்மா கீழே இருக்கீங்க அந்த பேப்பர் வேண்டாம். அவங்க அம்மா ஏதோ கட்சியில சொல்லுங்க. என் வீட்டுக்காரத வந்து போலீஸ்காரங்க வந்து பாடி வாங்குங்கன்னு சொல்றாங்க. நான் ஒருத்தர் தான் அடிச்சேன்னு நான் வந்து போய் சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க பையன். எனக்கு எல்லாரையும் பிடிச்ச பிறகு நான் பாடி வாங்குவேன், இல்லைன்னா பாடி வாங்க மாட்டேன். நான் 4 பேர் வந்தாங்க. சொல்ற ஆளு வந்து எந்த கட்சியில இருக்காரு? டிவில நான் செல்லமன்னர்ல இருந்து வரேன். எங்க மாமாவை அடிச்சு கொண்டுட்டாங்க. அதுக்கு கேஸ் பதிஞ்சோம். அவங்க வந்து ஒருத்தர் மேல மட்டும்தான் கேஸ பதிகிறாங்க. அது ராம் கார்த்திங்கிற ஒருத்தர் மேல மட்டும் போட்டுட்டு சம்மந்தப்பட்ட மீதி 4 பேரை பிடிக்க மாட்டேங்காங்க. அது போக ராபின்கிறவன் வந்து விஜய் கட்சியில வந்து இருக்கான். அவன் மூலமா ப்ரெஷர் அங்க போய் எங்களை இது பண்ண மாட்டேங்காங்க. ஒழுங்கான ரெஸ்பான்ஸே இல்லை. ஒன் சைடாவே கேஸ் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம கொலை வழக்கு பதியாம எங்களுக்கு வந்து அவர் நின்ன ஆளை தள்ளி விட்டதுல விழுந்து செத்துட்டாருங்கிற மாதிரி பதிஞ்சு வச்சிருக்காங்க. எங்களுக்கு இப்போ கொலை வழக்கு பதியணும். பதிஞ்சு அதுக்கூடிய உண்டான இது கிடைச்சாதான் இனி நாங்க பாடியை வாங்குவோம். இல்லைன்னா வாங்குறதா இல்லை. எத்தனை நாள் ஆச்சு பாடி? பாடி ஆல்ரெடி 2 நாளா வாங்காம இருக்க. அவங்க 24ஆம் தேதி இறந்தாங்க. 23ஆம் தேதி அடிச்சு போட்டு 24ஆம் தேதி 11 மணி அளவுல இறந்துட்டேன். இப்போ அவங்க பாடி வந்து மஸ்டரேஜில் தான் இருக்கு. நாங்கள் இன்னும் பாடி வாங்க மாட்டோம். நான் ஆல்ரெடி இன்ஸ்பெக்டர் மேடம்கிட்ட சொன்னோம். அவங்க நீங்க இல்லாமலே நாங்க இது பண்ணிடுவோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவோம், அந்த மாதிரிலாம் இது பண்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் சாயபுரம் இன்ஸ்பெக்டர். என் பேரு அசோக். எஸ்பி இப்போ தான் வந்துட்டார். சீக்கிரம் போங்க. எஸ்பி வந்துட்டார், போங்க. எல்லாரும்